அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோகேஷ் கனகராஜ் எனும் நான். ஒரு ஃபேன் பாயாக ஒருத்தருக்கு இருக்கிற ஒருத்தர் அந்த ஃபேன் டைலமான்னு ஒன்று வந்துகிட்டே இருக்கும்ல, அந்த கன்ஃபியூஷன்லாம் இல்லாமல் ரஜினி படமாக இதை உருவாக்க உங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருந்த சிக்கல்கள் என்னவா இருந்துச்சு? இவர் கதை சொல்ல வரும்போது ஃபஸ்ட்டு என்ன சொன்னார் கேளுங்க, நானும் மறந்துட்டேன். என்ன சொல்ல வராரு, என்ன சொன்னார், கதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு தமிழ் சார் ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தார் அப்படின்னு சொன்னார். எல்லாம் சிரிச்சுட்டு இருந்தாங்க. சத்யா வெர்சஸ் தளபதி டி கோட் இன்னும் 10 பேட்டில் கேட்டிங்கனாலும் நான் அதை பதில் சொல்ல மாட்டேன் சார். ரஜினி கமல் சேருவதற்கு வாய்ப்பு இருக்கா? 2 பேரும் கை கோர்த்து கூப்பிட்டாங்கன்னா ஒய்நாட் சார், நாளைக்கு காலையில் நடந்துடும், எனக்கு அது பிரச்சனையே இல்லை, எல்லாத்தையும் விட்டு ஓடிடும், அதான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. அப்படி போய்டும். கடைசியாக 2 பேரும் நடிச்சது மிஸ்டர் பாரத். ஆமாம்ல, மிஸ்டர் பாரத்துக்கு அப்புறம் இப்போ தான் 2 பேர் நினைக்கிறாங்க. அந்த வருஷம் தான் பிறந்தேன் சார், 86. அந்த வருஷம் தான் பழைய விக்ரம் ரிலீஸ் ஆச்சு. சோ மெனி கனெக்ஷன்ஸ். இப்போ இல்லை, சில விஷயம் உங்களுக்குமே அமையுது லோகி. அது நீங்கள் எடுக்கிற படம் போட்டோம், நீங்கள் நடிக்கிற படம் அதை பற்றி ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறீங்களே. இட்ஸ் கேங்ஸ்டர் ஃபிலிம். எடுக்கிறதும் கேங்ஸ்டர் ஃபிலிம், நடிக்கிறதும் கேங்ஸ்டர் ஃபிலிம். சார் நான் வேறு என்ன சார் பண்ண முடியும்? ஒரு முழு நீள காதல் கதை எடுக்கிறதா ஏதாவது உத்தேசம் இருக்கா? நான் ஒரு லவ் ஸ்டோரி ஒன்று எழுதினேன். எழுதிட்டு அப்புறம் ஃபிலோகிட்ட தான் சொன்னேன் அந்த லவ் ஸ்டோரியை. அவன் சொன்னான், இதுதான் நீ எழுதுனதுலேயே வயலண்ட்டான ஃபிலிம் தான். வயலண்ட்டான ஃபிலிம். இந்த எல்சியூக்குள்ளே கைதி 2 இருக்குது இல்லையா? அப்போ இதுக்குள்ளே எதெல்லாம் வரும்? இப்போது எல்லாமே வரும் சார். என்னென்ன கைதி 2 இன்டர்வியூக்கு இப்போயே கேட்கணும் மாட்டிருக்கேன் நிறைய. அப்போ அதில் எவ்வளோ ஸ்டார் காஸ்ட் இருக்கும்? அப்போது சார் கூலிலேருந்து ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் எனக்கு. மேக்ஸிமம் என்ன தான் சொல்ல முடியும், நீங்கள் ஒரு வித்தியாசமான ஒரு படத்தை போங்க அப்படின்னு தான் ஆரம்பிக்கும். எங்களுக்கு வேற எங்கும் கிளைகள் இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்த காட்சிகளை வச்சு பார்க்குறப்ப க்யூரியஸாக இருந்தது. வாட்ச்லேயே பில் பண்ண ஒரு சங்கிலி, அதெல்லாம் சும்மா ஒரு எக்ஸைட்மெண்ட்டுக்காக பண்ணதா இல்லை படத்தில் இருக்கா? சார் அது ஒரு தனி கிளாஸ் சார், அது நம்ம இன்னொரு நாள். ஓகே, விஜய்க்கு 2 படம் பண்ணிட்டீங்க. அப்போ நீங்கள் எழுதின ஏதாவது ஒரு கதையில் இதில் அஜித் நடித்தா நல்லாயிருக்கும், அவருக்கு இந்த கதை பொருந்தும் அப்படின்னு ஏதாவது உங்ககிட்ட கதை இருக்கா? அஜித் சாருக்கு ஒரு படம் பண்ணி ஆகணும், எனக்கு அது பயங்கர ஒரு ஆசை இருக்குது. அதனால் அது எப்படி நடந்துடும் எப்போங்கிறது தான் தெரியாது. அதாவது இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கோயின்ஸ் நீங்கள் கவனிச்சிங்களான்னு தெரியல. ஒரு பஸ் கண்டக்டருடைய பையன் பஸ் கண்டக்டராக இருந்து வளர்ந்த ஒருத்தரை இயக்கியிருக்கார். அதை பற்றி சொல்கிறக்கு ஒன்று இருக்குது சார், பட் ஆனால் சேவிங் தட் ஃபார் ஆடியோ லான்ச் சார். அப்படியா? அப்போ இந்த எக்ஸ்க்ளூசிவ் இதுதான் அந்த எக்ஸ்க்ளூசிவ் சார். ஓ, இதான் எக்ஸ்க்ளூசிவ். ஓகே, அப்போ இதான் இப்போ எக்ஸ்க்ளூசிவா. வணக்கம் லோகேஷ். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக். ரொம்ப சந்தோஷம் கூலிக்கு முன்னால் உங்களை சந்திக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவாக படம் வரப்போகுது அப்படின்னா ஒரு ஒரு டென்ஷனில் இருப்பாங்க, ப்ரெஷர் அப்படிம்பாங்க. எதுவுமே தெரியல முகத்தில். அவ்வளோ ப்ரெஷர் இல்லை சார். அவ்வளோ ப்ரெஷர் இல்லை சார். இந்த அவ்வளோ ப்ரெஷர் இல்லை. ஆன் டைமில் படம் டெலிவரி பண்ண முடியும் அந்த நிலைமையில் இருக்கும். ஸோ அதனால் பெரிய ப்ரெஷர் இல்லை சார். ஓகே. ஆனால் பொதுவாக வந்து லோகேஷ் கனகராஜ் ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. 100 நாள்னா 100 நாள், 50 நாள்னா 50 நாள். அது எப்படி அவ்வளோ எக்ஸாக்டாக பிளான் பண்ணி கரெக்டாக ப்ரெஷர் இல்லாமல் பண்ணிடுறீங்க? இல்லை சார், அது ஒரு சேலஞ்சாக தான் இருந்தது முன்னாடி. சார் நல்ல டீம் இருக்குது, பசங்க எல்லாம் ரொம்ப வருஷமாக தெரிஞ்சவங்க, எக்ஸாக்டாக இதுதான் வேணும்னு தெரியும். அண்ட் நம்ம பெருசாக ஜான்ராவே என்னோட ஒன்றும் ஷிஃப்ட்டும் இருக்காது. நான் இருக்கிறதெல்லாம் கேங்ஸ்டர் ஃபிலிம், ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஆல்மோஸ்ட் எங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் டெம்ப்ளேட் இருக்குது, என்ன ஸ்டைல் ஆஃப் ஒர்க் முடிஞ்ச முடியும்னு. அப்புறம் டெக்னீஷியன்ஸ் எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை சார். எத்தனை வருஷம், 11 வருஷமாக எல்லாரோடையும் ஒன்றா தான் இருக்கும். ஸோ எல்லாருக்குமே அவங்கவுங்களோட எக்ஸாக்ட் டிபார்ட்மெண்ட்டில் என்ன வேணும் அண்ட் மோஸ்ட்லி எனக்கு என்ன எதிர்பார்ப்பாங்கிறது எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால் பெரிய இது இல்லை. பிரச்சனை எங்கே இருக்குன்னா நமக்கு ஆர்டிஸ்ட் ஹேண்டில் பண்ணுறதும் அவங்களோட டேட்ஸ் வாங்குறதும் அதில் மட்டும் இருக்கும். அண்ட் ஆப்வியஸாக ரிலீஸ் டேட் முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா ஒரு ப்ரெஷர் இருக்கும். அதெல்லாமே சேலஞ்சிங்காக தான் பார்த்தோம். சரி பரவாயில்ல எடுத்து பண்ணுவோம், இந்த வயசில் ஓடாமல் இந்த வயசில் ஓடுவோம் அப்படி. அப்புறம் இந்த படத்தை கொஞ்சம் அப்படி பண்ண வேணான்னு சொல்லி யோசிச்சேன் சார். அதான் ரிலீஸ் டேட்டை முன்னாடி சொல்ல வேணாம். சன்லேயே வந்து அவங்களும் ரொம்ப பெரிய மனசோட ஒத்துக்கிட்டாங்க. இல்லை பரவாயில்ல, நீங்கள் டென்ஷன் இல்லாமல் உங்களோட படத்தை நீங்கள் எடுத்து முடிச்சுட்டு நீங்கள் ரிலீஸ்க்கு ரெடின்னு சொல்லுங்கள், நம்ம ரிலீஸ் டேட் ஃபிக்ஸ் பண்ணலான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் சரி நம்ம இந்த டைமில் அப்படி ஒரு கால் எடுக்கிறது நல்லது, ரொம்பவும் ஓட வேணான்னு சொல்லிட்டு அப்படி பண்ணாங்க சார். அதனால் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு சார், 18 months ஆஃப் ஒர்க் இருக்குது. நினச்ச மாதிரி ஷூட் வந்து ஒரு 5 months முன்னாடி முடிக்க முடியுது. ஸோ இப்போ இந்த 5 months போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு செலவு பண்ண டைம் இருந்தது. பொறுமையாக. அப்புறம் ரெண்டாவது இந்த படம் வந்து சிஜி டிபெண்ட் இல்லை. மோஸ்ட்லி நம்ம படங்கள் இருக்கும், இதில் சிஜி டிபெண்டன்ஸே இல்லாத படம் அது. அப்படியா? சார் எனக்கு தெரிஞ்ச க்ரீன் மேட் ஷாட் வந்து லெஸ் தென் 1 minute 2 minutes இருந்தால் பெரிய விஷயம். க்ரீன் மேட்டே யூஸ் பண்ணாமல் ரஜினி சார் எல்லாரையும் வச்சு முடிஞ்ச அளவுக்கு ரியல் லொக்கேஷன்ஸ், அவுட்டோர். பட் எல்லாம் இவ்வளோ ஸ்டார்ஸ் இருக்காங்க, நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குது. அப்படி இருக்க பட்சத்தில் க்ரீன் மேட் கூட யூஸ் பண்ணாமல் அப்படின்னா அவ்வளோ தூரம் ஆர்டிஸ்ட் இறங்கி எஸ் சார் ஆக்ஷன் பிளாக்ஸ் பண்ணியிருக்காங்க. எஸ் சார். அண்ட் அதுதான் மேஜர் யூஎஸ்பி ஃபார் த ஃபிலிம். ஒரு எந்த ஸ்டண்ட்டுக்கும் க்ரீன் மேட் எதுவும் யூஸ் பண்ணணும். மேக்ஸ் டு த மேக்ஸ் ஏதாவது ஒரு
அன்அவாய்டபிள் சுச்சுவேஷனுக்கு மட்டும் ஏதாவது வச்சிருப்போம். நான் தான் சொல்கிறேன் சார், மொத்தமாக பார்த்தா ஃப்ரேம் கணக்கு பார்த்தா நாட் ஈவன் 1 minute க்ரீன் மேட்ச் ஓகே இல்லை படத்தில். ஓ, அது ரொம்ப வாண்டடாக எடுத்து முடியும் இந்த தடவை. எல்லாம் நிறைய சீனியர் ஆர்டிஸ்ட். ஓகே, ரஜினி சாரா இருக்கலாம், நாகார்ஜுனா அவர்களாக இருக்கலாம், ஈவன் இடையில ஒரு கேமியோ அமீர் கான் சார் வராரு. ஸோ கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக தானே இருக்கும். பட் எதிர்பார்ப்பாங்க எல்லாருக்கும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு முன்னாடி அதெல்லாம் அதுக்கு ப்ரிப்பேர் ஆனாங்க. அப்புறம்